சுனாமி வந்தப்போ டொனேஷன் கொடுத்துருக்காரு, வெள்ளம் வந்தப்போ டொனேஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ப்ரோ, பணத்தை கொடுக்கறது மட்டும் மக்கள் பணி கிடையாது. ஆர்கிரகர்மணி, அப்படின்னா முதல்ல மேடம் யாருக்கு போய் அட்வைஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களை தான் அட்வைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஐயா நீங்க 5000 ரூபாய் கொடுக்கறது அரசியல் கிடையாது ஐயா. மக்களுக்கு கொடுத்த பொய் வாக்குறுதியில ஒண்ணு கூட பண்ணாம இருக்குமே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? 5000 இல்ல ஐயா, 50,000 கொடுத்தாலும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. மக்கள் தெல்ல தெளிவா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வந்த பிறகு மக்கள் ரொம்ப தெல்ல தெளிவா ஆயிட்டாங்க. இனி ஏமாற மாட்டாங்க, அதுக்கு இடமே இல்ல. 2026 தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர் தளபதி விஜய் அண்ணா அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா மக்களுக்கு கொடுத்த பொய் வாக்குறுதியில ஏன் ஒண்ணு கூட பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டின் சிஎம் ஆக பிறகு கேட்பாரு. அதை பத்தி யோசிங்க ஐயா, என்ன பதில் சொல்லணும் அப்படின்ட்டு. சோ அதனால 5000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 50,000 கொடுத்தாலும் சரி, ஏன் 5 லட்சம் கொடுத்தாலும் சரி, மக்கள் இனி ஏமாற மாட்டாங்க. காசை கொடுத்தா ஓட்ட போட்டுருவாங்கண்ணா, ஓட்டு கூட வாங்க முடியாது. ஓட்டு எவ்வளவு முக்கியமானது இந்த நாட்டுக்கு அப்படின்றது தளபதி விஜய் அண்ணா அவர்கள் அதை செய்து காட்டுவார். விஜய் தான் ஜெயிப்பார் கண்டிப்பா.